வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது, நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருந்த ஆஃபர் ப்ரைஸுக்கு கொடுக்க இருந்த ஃபுல் பேக்கேஜ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரேட்டுக்கு தரோம். இதோட ரேட்டு, காம்பனண்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதனை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணுன்றாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பட்ஜெட்டுக்குள்ளார ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. இது வந்து 2 விதமாக ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று எல்இடி டிவிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, HDMI, ஆப்டிக்கல், கோயாக்சியல் 3 யூஸ் பண்ணுற மாதிரி ஃபியூடெக் கிட்டு போட்டு ஒரு ஆஃபர் சொல்கிறோம். அதுக்கடுத்து ப்ரோலாஜிக் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ப்ரோலாஜிக் 5.1 அப்படிங்கிறது உங்களுக்கு பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆக்ஸ் இன்புட்டில் நீங்கள் வேணால் டிவி வேணாலும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ரோலாஜிக் மாடலில் இல்லாமல் இந்த FT003 கிட்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுல உங்களுக்கு ப்ரோலாஜிக் மோடும் வந்து இருக்கும். அதில் நீங்கள் ஸ்விட்சிங் பண்ணி சாங் கேட்கும்பொழுது ப்ரோலாஜிக் மோடுலையும், நீங்கள் எல்இடி டிவியில் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து FT003ஐயும் யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல அவுட்புட் எடுக்க முடியும். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரே மொத்தமாக நம்ம செஞ்சு எப்படியெல்லாம் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து கண்டினியூஸாக அடுத்த ஒரு 15 டேஸ்க்கு, அதாவது இந்த ஜனவரி எண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்டுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் இருக்கும். இதுக்கப்புறமேட்டு இதை ரெகுலராக நல்லா போயிருந்துச்சுன்னா அதை ரெகுலர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பட்ஜெட்டுக்குள்ளார நிறைய பேர் கேட்குறதுனால அதுக்கு இது எப்படி இதுக்கு ஏற்ற வரவேற்பு இருக்குங்கிறத பொறுத்து ரெகுலராக மாற்றிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த பேக்கேஜை வச்சு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்தது, இந்த பேக்கேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான ஆம்ப்ளிஃபையர் பார்த்துருவோம். டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக எல்லா சேனலுக்கும் இண்டிவிஜுவல் நாபு கொடுத்துருக்குறோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃபு. இது வந்து கிட்டு FT003 லேட்டஸ்ட்டு வெர்ஷன், அந்த கிட்டோட ஆன் ஆஃப் சுவிட்ச் இது. இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸு ட்ரிபிள், இந்த பேஸு ட்ரிபிள் மெயின்ஸ் ஃப்ரண்ட்டில் உள்ள 2 FL/FR ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கருக்கு ஒர்க் ஆகும். சரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சரவுண்ட் ஸ்பீக்கருக்கு இந்த வால்யூம் கண்ட்ரோலு, சென்ட்ரு வாய்ஸு, சப்வூஃபர் கண்ட்ரோலு. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரிவர்ஸில் கொடுத்துருக்குறோம். ஏன்னா பின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியும். அதாவது இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த DVD செலக்டர் சுவிட்ச் வந்துடும். இந்த இடம் வந்து லைனுங்கிறது ஆஸ் யூஸ்வல் அப்படியே வந்துடும். இந்த USBங்கிறது இந்த சைடு வந்துடும். அப்படி இது கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு. இது எல்லா கண்ட்ரோலுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்கான் கண்ட்ரோல் தான். நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் ஏன் எல்கான் யூஸ் பண்ணுறோம்னா, உங்களுக்கு நாளடைவில் வந்து எல்கான் வந்து கொஞ்சம் லைஃப் நீண்டு வரும். மற்ற கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் இந்த எல்கான் அளவுக்கு வராது. ஸோ உங்களுக்கு எல்கான் தான் நம்ம எப்பொழுதுமே யூஸ் பண்ணுவோம். ப்ளூடூத் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு USB, SD கார்டு, ஃப்ரண்ட்டில் ஒரு ஆக்ஸு, இது இல்லாமல் பேக் சைடில் ஒரு ஆக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லைன் தான் இந்த இது சுவிட்சு, இந்த லைன் சுவிட்சு. இது இல்லாமல் உங்களுக்கு ப்ளூடூத் இதில் ஒர்க் ஆகும். இதில் இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 5 amps ட்ரான்ஸ்ஃபார்மரு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டுக்கும் USB போர்டுக்கான ரெக்டிவேஷன் செக்ஷனு, சப்வூஃபர், சக்தியில் அவங்க வந்து சென்ட்ரல் சரவுண்ட் போர்டு, பேஸ் டபுள் போர்டு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டலில் கொடுத்துருக்குறோம். இல்லை சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2050 IC 5 IC யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு 2 டிரான்சிஸ்டர் மோனோ 1. இது ரெக்டிவேஷன் செக்ஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஒரு கெய்னர் போர்டு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த கிட்டுக்காண்டி பக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். கூலிங் ஃபேன் ஒன்று எப்பொழுது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் HDMI, ARC, ஆப்டிக்கல், கோயாக்சியல் ஒரு ஆக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஆக்ஸ் வந்து பேக் சைடில் எந்த இடத்துல கொடுத்துருக்கோன்னு ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு LED டிவி வச்சுருக்கிறீங்க, கஸ்டமர் அப்படி தான் சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட ஒரு LED டிவி இருக்குது, எனக்கு பாட்டு கேட்குற மாதிரியும் ஆம்ப்ளிஃபையர் வேணும், அதே மாதிரி படம் பார்க்குற மாதிரியும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காண்டி லோ பட்ஜெட்டில் நம்ம இது ரெடி பண்ணியிருக்கிறோம். இங்கே லோ பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஆம்ப்ளிஃபையரோட வாட்ஸை வச்சு டிசைட் ஆகும். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த அவுட்டர் லுக் மெட்டீரியல், இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பேனலு, இல்லை ரிமோட் கிட்டு,
இந்த மாதிரி உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதேமாதிரி ரிமோட் கிட்டில் உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி எந்த நாபும் வராது. நம்மளோட பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும், 2 நாபு தான் இருக்கும். சப்புக்கு கொடுத்துருப்போம், மொத்தமாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாபு, பெரிய நாபு கொடுத்துருப்போம். அது மாதிரி உங்களுக்கு அக்ரிலிக் பேனல் வச்சு செஞ்சுக்கலாம். அந்த கிட்டு யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துல உங்களுக்கு இதில் ஏவி ரிசீவர் டைப் வேணும் அப்படின்னாலும் அதுவும் செஞ்சுக்கலாம். ஏவி ரிசீவர் டைப் அப்படின்னா HDMI இன்புட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு HDMI இன்புட்டு கொடுக்கும்போது ப்ராசஸ் ஆகி வீடியோ அவுட்டு வெளியில் வரும். அதை மாதிரி கிட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கிட்டில் சேர்ந்து வரும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் உங்களுக்கு அடிஷ்னலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாங்கிறத நான் சொல்லிட்டேன். இது ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். இந்த இடத்துட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆக்ஸு ஃப்ரண்ட்டில் லைனு இன்னும் ஒரு சுவிட்சு கொடுத்துருப்போம், அதுக்கான ஆக்ஸு. இது வந்து இந்த கிட்டில் ஒர்க் ஆகிறதுக்கான ஆக்ஸு கொடுத்துருக்கோம். கூலிங் ஃபேனு உங்களுக்கு இதில் ஸ்பீக்கர் சாக்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துட்ட உள்ளது ரெட் கலரில் உள்ளது பாசிட்டிவ், பிளாக்கில் உள்ளது நெகட்டிவ். இது ரெண்டுமே ஒரு ஸ்பீக்கர் கனெக்ஷனு. அதேமாதிரி உங்களுக்கு 6 சேனலுக்கான ஸ்பீக்கர் அவுட் இந்த இடத்துல வந்துடும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு சப்வூஃபரு, சரவுண்டு லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, இந்த இது இங்கே வந்துடும். இது மாதிரி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக வேண்டிய ஒரு ஃபியூஸ் ஹோல்டரு, ஏசி மெயின்ஸ் கார்டு. நம்ம எப்பொழுதுமே அந்த ஏசி கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் டைட்டாகி போயிடும், ரொம்ப டைட்டாகி முரட்டுத்தனமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாத மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஏசி கார்டு வாங்குகிறோம். ஸோ நிறைய இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காண்டி இந்த ஏசி கார்டு தான் எல்லா ஆம்ப்ளிஃபையர்லையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதே வந்து உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் வாட்ஸ் கூட இருந்துச்சு அப்படின்னா ஏசி கார்டு நம்ம வந்து 3 பின்னு போட்டுருவோம். 3 பின்னு போட்டுருக்கும்போது வாட்ஸ் கூட இருக்கிற ஆம்ப்ளிஃபையருக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த கிட்டிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணுறேன். ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிட்டை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்டிக்கல் சோர்ஸில் இருக்குது. நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூவி ப்ளே பண்ண போகிறேன். இந்த ஆப்டிக்கல் சோர்ஸில் நம்ம வந்து இந்த இடத்துட்ட எப்படியெல்லாம் உங்களுக்கு ஸ்பீக்கர் ஒரு சேனல்லையும் அவுட்புட்டு வருது, அந்த ஆடியோவை நல்லா கேட்டு பாருங்கள். ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் செய்கிற ஆம்ப்ளிஃபையருக்கு எதுக்கு வந்து நம்ம டால்பி டிடிஎஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தனி வீடியோவில் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். நான் இருந்தாலும் இதில் தனித்தனியாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸ்பீக்கர் வந்து எப்படி சென்ட்ரு வாய்ஸ் எப்படி பிரிஞ்சு வருது, ரைட் லெஃப்ட் எப்படி வருது, சரவுண்டில் எப்படி வருதுன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன். சப்வூஃபர் எல்லாமே உங்களுக்கு பேஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து பேஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் எப்படி பிரிஞ்சு வருது இந்த கிட்டில் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு மூவி ஒன்று ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணி பாஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்ச் இருக்கும். அதில் வந்து நான் என்ன சர்ச் கனெக்ஷன் சொல்லியிருந்தேனோ அந்த சுவிட்சுக்கு நான் இப்போ மாற்றிட்டேன். ஃப்ரண்ட் வால்யூம் வந்து வச்சுருக்கிறேன். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இப்போ வச்சுட்டு உங்களுக்கு நான் இங்கே ஸ்பீக்கர் வந்து கனெக்ஷன் கொடுத்து ஒரு ஆடியோவும் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நான் கொடுத்துட்டு வால்யூம் ப்ளே பண்ணுறேன். சென்டரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வாய்ஸ் மட்டும் கரெக்டாக பிரிஞ்சு வரும். நீங்கள் இப்போ இந்த ஆடியோவை ஹெட்செட்டு போட்டு கேளுங்க. நான் வால்யூம் கொஞ்சம் வைக்கிறேன். வால்யூம் வச்சு தான் உங்களுக்கு வந்து சென்ட்ரு வாய்ஸில் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வால்யூம் வச்சுருக்கிறேன். இப்போ திருப்பி ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஹாலிவுட் மூவி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தமிழில் ஒரு படத்தை நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். அதோட சென்ட்ரு வாய்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். சென்ட்ரு வாய்ஸில் தான் நான் வச்சுருக்கிறேன். படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க இதோட சென்ட்ரு வாய்ஸை.
இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் சேனலில் நான் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பீக்கரை வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். அதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இப்போ இந்த மூவியை பாஸ் பண்ணியிருக்கிறத ப்ளே பண்ணிடுறேன். இப்போ இந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது திருப்பி நான் அந்த ஹாலிவுட் மூவிக்கு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹாலிவுட் மூவியில் நல்லாவே புரிஞ்சு வரும். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு சரவுண்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஹெட்செட் யூஸ் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு சரவுண்டு அதே தமிழ் மூவியில் நான் இப்போ உங்களுக்கு சரவுண்ட் வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆனால் வாய்ஸ் சுத்தமாக வராது. சரவுண்டில் உங்களுக்கு ஒரிஜினல் 5.1ல் எப்போ வரணுமோ அப்போ தான் லேசாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான வாய்ஸுமே சரவுண்டில் வராது. சரவுண்டில் மியூசிக் கேட்குறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஹெட்செட் யூஸ் பண்ணி கேளுங்க. இது மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸு நீங்கள் உங்களுக்கு வீட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேட்கும் பொழுது அது கரெக்டான கண்டென்ட்டு கொடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் அவுட்புட்டு தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிட்டு யூஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோஆக்சியல் யூஸ் பண்ணிக்கலாம். HDMI ARC இருக்கிறதுனால HDMI அவுட்புட்டு உங்களுக்கு டிவியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 3 இன்புட் வேணாலும் கொடுக்க முடியும். இப்போ நான் ஆப்டிக்கல் கொடுத்துருக்குறேன். இது ஒரு டிவி, இது வந்து ஒரு கம்ப்யூட்ரு, இது வந்து ஒரு லேப்டாப்பு. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து எதில் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு செலக்டிவ் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நீங்கள் அழுத்தினீங்கன்னா ஒரு சோர்ஸாக மாறும். இந்த 3 கடைசியில் லைட் எரியும் பொழுது இந்த இடத்துல கொடுத்துருக்குற ஆக்ஸ் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிஎம்மாக கன்வெர்ட் ஆகி ஒர்க் ஆகும். இதில் நம்ம ஏற்கனவே நம்மளோட பழைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்போம். இதில் நீங்கள் என்ன இன்புட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டால்பி, டிடிஎஸ்ஸு இல்லை வந்து உங்களுக்கு இப்போ பிரிண்ட் வந்து சரியில்லாத பிரிண்ட்டு ஒரிஜினலாக கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மாக கன்வெர்ட் ஆகி வரும். பிசிஎம்னா ப்ரோலாஜிக் மோடில் கன்வெர்ட் ஆகி வரும். உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கஸ்டமர் நம்மள்ட்ட வந்து பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம இதில் வந்து ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இல்லை உங்களுக்கு ப்ரோலாஜிக் வேணாம், டேரெக்டாகவே இந்த கிட்டிலே உங்களுக்கு ரன் ஆனால் போதுன்னா அதே ப்ளூடூத் போர்டை இதில் நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். இதை நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளூடூத் போர்டில் நீங்கள் என்ன இன்புட்டு கொடுக்குறீங்களோ அது அப்படியே கிட்டுக்குள்ளார போய் வெளியில் வரும். உங்களுக்கு அது ஃபுல்லாகவே டிஜிட்டலாக மாறிடும். நீங்கள் அப்படி வேணாலும் நீங்கள் ஆம்ப்ளிஃபையர்ஸ் கேட்டிங்கனாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி செய்கிறதோட ப்ரோலாஜிக் செக்ஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிட்டு மட்டும் வச்சு செய்கிறது அந்த ப்ரோலாஜிக் செக்ஷனுக்கான காஸ்ட்டு கட் ஆகிடும். உங்களுக்கு இந்த கிட்டு ஃபுல்லாகவே அந்த கிட்டில் என்ன கொடுத்தீங்கனாலும் அப்படியே உங்களுக்கு ப்ளூடூத் போர்ட்லேருந்து வர்றது பிசிஎம்மாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். அது மாதிரி தான் அந்த கிட்டை டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ஆடியோ ரிசல்ட்டு வேணும், ஃபுல்லாக பாட்டு போட்டு எடுக்கிறது, இந்த மூவியோடது எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போதும். இதே மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸ்பீக்கர் பாக்ஸஸ் நம்ம சொந்தமாக செய்கிற ஸ்பீக்கர் பாக்ஸஸ் இருக்குது, சப்வூஃபர் பாக்ஸஸ் இருக்குது. அது மாதிரி நீங்கள் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால்பி டிடிஎஸ் ப்ளஸ் ப்ரோலாஜிக் 5.1 ரெண்டுமே இருக்கிற மாதிரியான ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்க. இப்போ இதில் ஸ்பீக்கர் செட்டப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் டால்பி சப்போர்ட்டடுக்கு சொல்லிடுறேன்.
டால்பி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 5 சேனல்லையுமே உங்களுக்கு டியூட்டர் வந்துடும். சென்ட்ரு சரவுண்டுக்கு வந்து ஃபுல் ரேஞ்சு, சரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரேஞ்சு வித்து டியூட்டர் தான் வரும். அதே மாதிரி ரைட் லெஃப்ட்டுக்கு ஊஃபர் வித் டியூட்டர் வந்துடும். சப் ஊஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் மேக்னெட்டு ஹெச்எக்ஸு இல்லைன்னா சிங்கிள் மேக்னெட்டு உங்களுக்கு மேக்னெட்ஸு அந்த மாதிரி சப் ஊஃபர் 10 இன்ச்சில் வந்துடும். பாக்ஸுங்கிறது இப்போதைக்கு அவைலபிலிட்டி இந்த பாக்ஸ் இருந்ததுனால இந்த பாக்ஸ் போட்டுருக்கோம். மேபி பாக்ஸஸோட கலரும் மாறலாம், பாக்ஸோட டிசைனும் மாறலாம். பட் ஆனால் உங்களுக்கு 10 இன்ச்சு சப் ஊஃபர் தான், அதுலேருந்து மாற்றமும் கிடையாது. இந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ கிளிப் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் ஈஸியாக வீட்டில் வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிலே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் எல்எஸ் கொடுத்துருவோம். ஒயர்லாம் எடுத்துவிட்டு வெளியில் எடுத்துவிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கசகசன்னு இருக்காது. உங்களுக்கு நீட்டாக எல்எஸ் போட்டு கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே சப்வூஃபர் பாக்ஸ்லேயும் எல்எஸ் இருக்கும். எல்லாமே ரவுண்டு எல்எஸ் தான். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் இது வரைக்கும் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா டால்பி பேக்கேஜ் அப்படி எடுத்திங்கன்னா 15,000 வரும். இது மொத்தமாக அந்த ப்ரோலாஜிக் ப்ளஸ் FT0033 கிட்ட யூஸ் பண்ண ஆம்ப்பு ப்ளஸ் இந்த ஸ்பீக்கர் செட்டப் ரெண்டுத்தையும் சேர்த்து 15,000 வரும். இப்போ அதுலேயே ப்ரோலாஜிக் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்டு கேட்குறதுக்கு அது வந்து இன்புட்டு வித்தியாசம் வரும். இப்போ நீங்கள் ப்ரோலாஜிக்னு வரும்போது ப்ளூடூத்து ஆக்ஸுங்கிறது ப்ளூடூத்தில் ஒரு ஆக்ஸ் கொடுத்துருவோம். அந்த போர்டில் ஒன்று இருக்கும், பேக் சைடில் ஒரு 2 ஆக்ஸ் கொடுத்துருவோம். எஃப்எம்ங்கிறது ஏரியா பொறுத்து மாற்று, சில இடத்துல எடுக்க மாட்டேங்குது. SD கார்டு, USB பென்ட்ரைவு, ப்ளூடூத் இதெல்லாம் அதில் வந்துடும். பட் ஆனால் FT0003 கிட்டில் அடிஷ்னலாக உங்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லா இன்புட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI RC அடிஷ்னலாக அந்த கிட்டுக்கு ஒரு ஆக்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு அதில் ஒரு ஆக்ஸும் சேர்ந்து வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பேக்கேஜுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இந்த ப்ரோலாஜிக் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே ஸ்பீக்கர் செட்டப்பு சென்ட்ரு 2 சரவுண்டுக்கு மொத்தம் 3 பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தியேட்டர் டை பாக்ஸு, ரைட் லெஃப்ட்டுக்கு டியூட்டர் வந்துடும், நித்தின் சோனிக்கில் ஊஃபர் வந்துடும். அதே மாதிரி ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வந்து சென்டருக்கும் சரவுண்டுக்கும் வந்துடும். அதே மாதிரி 10 இன்ச்சு சப் ஊஃபர் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே சேம் டிட்டோ இருக்கும். இந்த சென்ட்ரு சரவுண்டுங்கிறது மட்டும் அந்த டியூட்டர் இல்லாமல் வரும். ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரியே ஃபோட்டோ கிளிப் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதோட ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோலாஜிக்ங்கிறது 10,000 வரும். ஃபுல் பேக்கேஜ் ஆம்ப்ளிஃபையர் ப்ளஸ் 5 ஸ்பீக்கரு ப்ளஸ் 10 இன்ச்சு சப் ஊஃபர் வித் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து 10,000 வரும். இப்போ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, LED டிவி வச்சுருக்கிறீங்க, LED டிவியில் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க, உங்கள் டிவியில் ஆப்டிக்கல் அவுட்டு இருக்குது அப்படின்னா டால்பி சப்போர்ட்டடாக இருந்தால் இந்த 15,000 பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா நான் பாட்டு கேட்க தான் போகிறேன், இருந்தாலும் எனக்கு பட்ஜெட்டு கம்மியாக இருக்குது, இருந்தாலும் டிவி கனெக்ஷனும் எனக்கு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றவங்க நீங்கள் 10,000 உள்ள பேக்கேஜ் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இதில் 2.1 வேணும் அப்படின்னாலும் 2.1 அது வேணுன்றவங்க தனியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளார வர மாதிரியே அதுவும் ரெடி பண்ணிக்கலாம். வேறு உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இதில் ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா அதில் எவ்வளோ ரேட் ஆட் ஆகி வருதோ அது மாதிரி தான் நம்ம செஞ்சு அந்த ரேட் வந்து ஆட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு அக்ரிலிக் பேனலு இல்லை பாக்ஸோட டிசைனு இல்லை வந்து வேறு மாதிரியான பாக்ஸஸ் நீங்கள் மாற்றுறீங்கன்னா இந்த நான் சொல்லியிருக்கிற ரேட்டோட அந்த இதுக்கு எவ்வளோ அடிஷ்னல் பணம் சேர்ந்து வருதோ அந்த அமௌண்ட்டை மட்டும் அடிஷ்னலாக சேர்ந்து வரும். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நம்ம மெயினாக இந்த ஆம்ப்ளிஃபையர் இந்த பேக்கேஜ் ரெடி பண்ணுறதுக்கு காரணம் லோ பட்ஜெட்டில் எல்லாேருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான். இப்போ இதில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக நோட் பண்ண வேண்டியது, இந்த பாக்ஸோட கலர் அப்படிங்கிறது சப்வூஃபர் பாக்ஸ் மட்டும் மேபி கார்பெட்டு மேலே யூஸ் பண்ணியிருக்கிற கலர் வந்து மாறலாம், கிரே கலர் வரலாம் அல்லது பிளாக் கலர் வரலாம். ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரோலாஜிக்கோட டைப்பு மாறலாம், ஒன்று ஃபுல் போர்டாக வரலாம் இல்லை கட் போர்டாக வரலாம். அது அவைலபிலிட்டியை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். ரீகால் பண்ணிடுறேன், உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் வித்து ப்ரோலாஜிக்கில் ரெண்டுத்துக்குமே வேணும் அப்படின்னா ஃபுல் பேக்கேஜ் 15,000 வரும். ப்ரோலாஜிக் மட்டும் வேணும், ப்ரோலாஜிக் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறது அது உங்களுக்கு 10,000 வரும். எல்லாத்துலேயுமே 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸு, 10 இன்ச்சு சப்வூஃபர், சிங்கிள் மேக்னெட் ஆர் ஹெச்எக்ஸ் சப்வூஃபர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்துடும். பாக்ஸுங்கிறது அவைலபிலிட்டியை பொறுத்து மாடல் மாறும். இது தவிர உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு இதுலேருந்து என்ன வேணும், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா
நீங்கள் வந்து அதை வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட நம்பருங்கிறது ஒரே ஒரு நம்பர் தான். இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன்பேவும் இதே நம்பர் தான், ஜிபேவும் இதே நம்பர் தான். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10 டேஸ்லேருந்து 15 டேஸ் ஆகும். இங்கே நம்மளுக்கு ஒர்க்கை பொறுத்து நீங்கள் கொடுக்குற டேஸை பொறுத்து தான். ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சு கொடுப்போம். அது மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சு கொடுத்துருவோம். அடுத்தடுத்து வரவங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம அதை அடுத்து வந்து முடிச்சு கொடுப்போம். ஆம்ப்ளிஃபையர் இதோட ரேட்டு சொல்லியிருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து நேரில் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ரேட்டுக்கு வரும். உங்களுக்கு வந்து வெளியூரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா பார்சல் கொரியர் அடிஷ்னலாக சேர்ந்து வரும். இந்த பார்சல் கொரியர் அப்படிங்கிறது அந்த மேலே உங்களுக்கு நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து பார்த்திங்கன்னா பபுள் ஷீட்டு, அதுக்கப்புறமேட்டு ஸ்பாஞ்சு இதெல்லாம் வச்சு உங்களுக்கு பேக்கேஜ் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேக்கேஜ் பண்ணுறது, அதுக்கான மெட்டீரியலுக்கு உண்டான காஸ்ட்டும். இந்த ஆம்ப்ளிஃபையருங்கிறத நம்ம வந்து கொரியர்லையும், இந்த ஸ்பீக்கர் பாக்ஸு அப்படிங்கிறத ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாத்தையும் எம்எஸ்எஸ் மெட்டூர் சர்வீஸ்லேயும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுப்பிவிடலாம். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சப்வூஃபர் பாக்ஸு அது உள்ள மாடல் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட நல்லா நிறைய பேர் வாங்கக்கூடிய சப்வூஃபர் பாக்ஸு. லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும், அதாவது ஒரு 40R மோனோ இல்லை வந்து உங்களுக்கு 60R மோனோ யூஸ் பண்ணுறீங்க, 60R மோனோன்றபோது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த மாதிரி இடத்துல இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம இந்த சப்வூஃபர் ஹெச்எக்ஸ் சப்வூஃபர் டபுள் மேக்னெட்டு, ஹெச்எக்ஸ்ஆர் மேக்னெட்ஸ் ரெண்டுத்தில் ஏதோ ஒரு மாடல் வந்துடும். அதே மாதிரி இந்த சப்வூஃபரோட பேப்பர் அப்படிங்கிறது ஆரஞ்சு கலர்லேயும் வருது, எல்லோ கலர்லேயும் வருது. அது மாடலுக்கு ஏற்ற மாதிரி அவைலபிலிட்டியை பொறுத்து அது மாறும். பட் வந்து எல்லாமே 12 இன்ச் சப்வூஃபரு டபுள் மேக்னெட்டு, ஹெச்எக்ஸ் பிராண்டு ஆர் மேக்னெட்ஸ் பிராண்டு ரெண்டுத்தில் ஏதோ ஒரு பிராண்டு. அதே மாதிரி சப்வூஃபர் பாக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 22 இன்ச்சு உயரம் ஃப்ரண்ட்டு, டெப்த்து 22 இன்ச்சு இருக்கிற மாதிரியான பெரிய பாக்ஸு, நல்ல பேஸ் ரிசல்ட் இருக்கும். இந்த பாக்ஸு இந்த ஊஃபரோட டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்மளோட சேனலில் இருக்குது. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4500 தரோம். ரொம்ப சீப் ரேட்டுக்கு கொடுக்குறோம், பெஸ்ட் ரேட்டு. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். இதுக்கு ஆப்டான ஐசி டிரான்சிஸ்டர் மாஸ்பெட்டு எது நீங்கள் போடுறதுனாலும் அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம சொல்லிடுவோம். நல்ல பேஸ் ரிசல்ட் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பேக் சைடில் உங்களுக்கு 2.5 இன்ச்சு பைப் ஏர் ஹோல்ஸு வந்துடும். பேக் சைடில் உங்களுக்கு ஸ்பீக்கர் எல்எஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதை தவிர அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த பாக்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா இதே கார்பெட்டில் தான் நம்ம தர முடியும். ஏன்னா இதுக்குன்னு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த 2 சப்வூஃபரை தான் இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பட்ஜெட்டில் நிறைய பேர் விரும்பி கேட்டதுனால அதை பட்ஜெட்டுக்குள்ளார கொடுக்கணுன்ட்டு இதை ஐடியா பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த பாக்ஸை நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 1 வீக்குள்ளார வாங்கிக்கலாம். பாக்ஸு வித் ஊஃபரோடு வந்துடும். அதே மாதிரியே இதுலேயும் எம்எஸ்எஸில் நம்ம வந்து அனுப்பி விட்ருவோம். இதுக்கு நீங்கள் நேரில் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன 4500 மட்டும்தான் வரும். இதை வந்து நம்ம எம்எஸ்எஸில் அனுப்பி விடுறது அப்படின்னா அதுக்கான பார்சல் கொரியர் சார்ஜ், அதாவது கொரியர் சார்ஜ் அப்படிங்கிறது எம்எஸ்எஸ்க்கு அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குற சர்வீஸுக்கு கொடுக்குற பணம். தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம டெலிவரி பண்ண முடியும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம 3 ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பட்ஜெட்டுக்குள்ளார இருக்கணும். அதே மாதிரி உங்களோட நீடையும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம அந்த 3 ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆஃபரு இந்த மந்தில் வந்து உங்களுக்கு வர ஆர்டரை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இதை ரெகுலர் பண்ணுறதா இல்லை வந்து நம்ம இதோட நிறுத்திக்கிறதா அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண போகிறோம். நல்லா வந்து ரன் ஆனிச்சு அப்படின்னா இதை வந்து ரெகுலர் பண்ணிப்போம். அந்த அளவுக்கு ரன் ஆகலை அப்படிங்கும்போது இல்லை அந்த அளவுக்கு கஸ்டமர் வந்து சப்போர்ட் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அது வந்து இந்த இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடுவோம். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை கேட்கும்போது அது நார்மல் ரேட்டுக்கு வந்துடும். இந்த 3 ஆஃபருமே அப்படி தான். இந்த ஆஃபர்ஸை பற்றி முன்னாடியே சொன்ன மாதிரி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.